புத்தாலிங்கயா பகுதிகளில் மின்தடை, சீரமைப்பு பணியில் டிஎன்பி. கெடாவில் போலீஸ் அதிகாரி கொலை, 4 மீது குற்றச்சாட்டு. ஷாலாம் டயர் பட்டறையில் பெரும் தீ, 40க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிந்து நாசம். காட்டில் போதைப்பொருள் வியாபாரம், முறியடித்த போலீசார், 3 பேர் கைது மற்றும் 1,05,000 ரிங்கேட் மதிப்பிலான மாத்திரைகள் பறிமுதல். பெனால்டி தவறவிட்டதற்கு நடுவரின் தடுப்பாட்டம்தான் காரணம், அதிருப்தியை வெளிப்படுத்தி தெரிவித்த யுனைடெட் அணியின் கேப்டன் பெர்னாண்டஸ். ஸ்லாங்கோர் பத்தாலிங்கயாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இன்று திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளது. தனாக நேஷனல் பிர்ஹாட் டிஎன்பி தகவலின்படி தொழில்நுட்ப குழுக்கள் உடனடியாக மின்தடை ஏற்பட்ட இடங்களுக்கு அனுப்பப்பட்டு சிக்கலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளின் பெயர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடாத நிலையில் முத்தியாரா டமான்சாரா, ஆரா டமான்சாரா, கோத்தா டமான்சாரா மற்றும் பண்டார் உத்தாமா ஆகிய இடங்கள் மின்தடையால் பாதிக்கப்பட்டுள்ளன என்று நெட்டிசன்கள் வலைத்தளத்தில் தெரிவித்துள்ளனர். வலைத்தளத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் நிலைமையை பொறுத்து மின்சார விநியோகம் 2 முதல் 4 மணி நேரத்திற்குள் மீள செய்யப்படும் என டிஎன்பி தெரிவித்திருந்தது. இந்நிலையில் டிஎன்பி பயனர்களின் பொறுமைக்கு நன்றி தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் ஏற்பட்ட சிரமத்திற்கும் வருத்தம் தெரிவித்தது. கெடா குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவரை ஆகஸ்ட் 7ஆம் தேதி படுகொலை செய்ததாக 4 ஆடவர்கள் மீது அலுஸ்தார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. 24 முதல் 44 வயதுடைய அந்த ஆடவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை மஜிஸ்ட்ரேட் எலியானா இஸ்மாயில் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போதிலும் அவர்களிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. கெடா போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரியான 35 வயதுடைய கோப்ரல் முகமது அஃபிசுல் இசா மஸ்லான் அலுஸ்தார் தாமான் கோல்ஃபில் உள்ள வீடொன்றில் மாலை மணி 3:43 அளவில் கொலை செய்ததாக அந்த ஆடவர்கள் மீது தண்டனை சட்டத்தின் 302வது விதியின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. வீடு புகுந்து கொள்ளையிடும் சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக பேர்வழி ஒருவனை கைது செய்ய சென்றபோது அந்த போலீஸ் அதிகாரியை 4 தாக்கி மரணம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் மீதான குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அவர்கள் மீதான கொலை குற்றச்சாட்டு உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருப்பதால் இந்த வழக்கு நவம்பர் 23ஆம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். நேற்றிரவு ஷாலாம் செக்ஷன் 24 அமைந்துள்ள டயர் பட்டறை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிந்து நாசமாகின. இந்த தீ விபத்தில் அப்பட்டறை ஊழியர் ஒருவருக்கு லேசான தீக்காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து அவசர மருத்துவ சேவை EMRS குழுவினரால் முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் என்று ஸ்லாங்கோர் மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்த உடனேயே தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணி வேலைகளை உடனடியாக தொடங்கினர். சுமார் 5000 சதுர அடி பரப்பளவில் அமைந்திருந்த அந்த டயர் பட்டறை 90% தீயுக்கு இரையானதென்றும் இதில் 37 கார்கள் மற்றும் 7 மோட்டார் சைக்கிள்கள் முற்றிலும் சேதமடைந்தன என்றும் அறியப்படுகின்றது. விபத்து நேரத்தில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் மேலும் தீக்காயம் ஏற்பட்ட அந்நபரின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதென்றும் அமாட் முக்லிஸ் கூறினார்.
மிலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மிலாக்காவில் 27 31 ஆகஸ்ட் வரை நம்ம GM இந்தியன்ஸ் பிரமாண்டமாக வழங்கும் மிலாக்கா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஹோல்சேல் விலையில் 80% வரையில் டிஸ்கவுண்ட். பெண்களுக்கான சாரி, குர்தா, குர்தீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெஹங்கா, ஆண்களுக்கான குர்தா, வேட்டி சட்டை, ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு. மிலாக்கா மால் லோபோ ஐக்ரோ மிலாக்காவில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். கிளாந்தான் பசிர்மாஸ் கம்புங் பத்து காராங்கில் உள்ள வனப்பகுதியில் நடந்த திடீர் சோதனையில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த 3 ஆண்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 1,05,000 ரிங்கேட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இச்சோதனையில் 29 முதல் 37 வயதுடைய சந்தேக நபர்கள் பொது செயல்பாட்டு படையினரால் PGA கைது செய்யப்பட்டதோடு 5000த்திற்கும் மேற்பட்ட மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன என்று PGA தென்கிழக்கு படைப்பிரிவு தளபதி டத்தோ நிக்ரோஸ் அசான் டிக் அப்துல் ஹமீத் கூறினார். இக்குற்றம் ஆபத்தான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அனைத்து சந்தேக நபர்களும் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது முதல்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதற்கிடையில் கட்னாவில் நடைபெற்ற நடவடிக்கையில் ஒரு உள்ளூர் ஓட்டுநரும் ஆவணங்கள் இன்றி இருந்த 2 நேபாள நாட்டினரும் கைது செய்யப்பட்டனர். சோதனைக்கு பின் அந்த ஓட்டுநரும் மெத்தாம்பெத்தமீன் எனும் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் பிடிப்பட்ட அந்த ஓட்டுநரும் மேலும் 2 வெளிநாட்டினரும் எத்திப்சும் பிரிவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் குடியேற்ற சட்டத்தின் கீழ் குற்றம் பதிவு செய்யப்பட்டு தற்போது தடுத்து வைக்கப்பட்டனர். பினாங்கு தேசிய வகை மாக்மண்டின் தமிழ் பள்ளியின் குடும்ப தின கொண்டாட்டம் எதிர்வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை மணி 4 வரை நடைபெற உள்ளது. பள்ளி கல்வி மேம்பாட்டு நடவடிக்கைகள், விளையாட்டு நடவடிக்கைகள், அறிவியல் மற்றும் கணித போட்டிகள் போன்ற நடவடிக்கைக்கான செலவினங்களை ஈடுகட்டுவதற்காக நிதி திரட்டும் நோக்கத்தில் மாக்மண்டின் தமிழ் பள்ளியில் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் கலைஞர் டாக்கியின் இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றுள்ளதால் இந்த நிகழ்ச்சிக்கான பற்றுச்சீட்டுகள் தலா 15 ரிங்கிட் விலையில் விற்பனையில் உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பல்வகை உணவு, இனிப்பு பலகாரம், பழங்கள், அணிச்சல், குளிர்பானம் மட்டுமில்லாமல் கேளிக்கை விளையாட்டுகள், மணமகிழ் விளையாட்டுகள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மனதை வருடி செல்லும் நீங்கள் கேட்கும் விருப்ப பாடல் அங்கமும் இடம்பெறவிருப்பதோடு அதிர்ஷ்ட குழுக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும்படி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my நேற்று ஃபுல்ஹமுக்கு எதிரான ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ப்ரூனோ பெர்னாண்டஸ் தன் தவறவிட்ட பெனால்டி குறித்து நடுவர் கிறிஸ் கேவனா மீது தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளார். இரு அணிகளும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்தபோது நடுவர் தன்னுடன் மோதியதால் தான் பெனால்டியை தவறவிட்டதாகவும் அவர் அதற்கு மன்னிப்பு கேட்காதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது என்றும் ப்ரூனோ குறிப்பிட்டார். ஆட்டத்திற்கு பிறகு யுனைடெட் அணியின் மேலாளர் சம்பந்தப்பட்ட நடுவரை குறை சொல்லாவிட்டாலும் நடந்த அந்த சம்பவம் ப்ரூனோவை மனரீதியாக பாதித்ததாக ஒப்புக்கொண்டார். இதற்கிடையில் ஃபுல்ஹம் டிஃபெண்டர் கெல்வின் பெசே வழங்கப்பட்ட பெனால்டி நியாயமற்றது என்று விமர்சித்துள்ளார். இந்நிலையில் சமூக ஊடகங்களில் வலைத்தளவாசிகள் பெர்னாண்டஸை விமர்சித்து கேப்டனாக இருந்தும் மனதளவில் பலவீனமாக நடந்து கொண்டதாக கூறி வருகின்றனர்.